ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இல்லையா? ஏன்னா வீடியோவே போகிறதே இல்லை இப்போலாம். இந்த வருஷம் பிறக்கிறப்போ எல்லாருமே முடிவு எடுக்கிற மாதிரி நானும் இனிமேல் 24 வருஷத்தை வேஸ்ட் ஆக்கிட்டோம். அதாவது இப்போ ஒரு வருஷத்தையாவது 2 வருஷத்தை நல்லபடியாக பயன்படுத்தணும், ரெகுலராக வீடியோ போடணும் அப்படின்லாம் நினச்சேன். பட் ஆனால் அந்த ஜனவரி மந்த்து முடிய போகுது, பெருசாக வீடியோ போடல. இப்படியே இருந்த வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால் நிறைய ப்ராசஸ் இந்த யூடியூப் சேனலுக்காக நிறைய கொஞ்சம் போயிட்டுருக்கு. அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம வீடியோ ஷெடியூல் எப்படின்னா, 1 வீக்கில் ஒரு 7 டேஸ் இருக்குல்ல, அந்த 7 டேஸில் 6 டேஸ் அதாவது பொலிட்டிக்கல் கண்டென்ட்டாக இருக்கட்டும், நம்ம நாட்டில் என்ன நடக்குதோ அந்த நிகழ்வுக்கான ஒரு வீடியோவாக இருக்கும். 1 டேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே போட்டு நம்ம விளாக் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ரெகுலராக வீக்லி 7 வீடியோஸ் வரப்போகுது. அதில் 6 வீடியோ பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது, அப்போது என்ன நிகழ்வுகள் நடக்குதோ நாட்டில், ஸோ அதை பற்றி நான் பேசுகிற வீடியோவாக இருக்கும். அந்த 1 வீடியோ மட்டும் விளாகாக நம்ம போகிறதா இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இடத்துல நம்ம போய் விசிட் பண்ண போகிறோம். ஒன்று, வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பராசக்தி இருக்கு இல்லையா, செட்டப் போட்டிருக்காங்கல்ல, அந்த செட்டப்பை போய் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது இப்போ சென்னையில் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண அதாவது இந்த எம்டிசி பஸ் இருக்குது இல்லையா, அது சென்னை விண்டேஜ் பஸ். ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி போயிட்டு அதில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் அதை பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல போயிட்டு நான் தூங்கணும். ஏன்னா இப்போ தான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தேன், ஒர்க் முடிச்சுட்டு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது. தூங்கிட்டு அப்புறமா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம விளாக் கண்டினியூ பண்ணலாம். முதல்ல டைட்டில் கார்டு சொன்னோம்ல, சொல்ல ரொம்ப நாளாவது. தித்திக்கும் தென்தமிழ் திக்கட்டும் பரவட்டும், என் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கான வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்ஃபர்மேஷன் தேவா. ஹலோ மை டியர் ஐடி ஸ்குவாட். சரி, ஓகே, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். பாய். 2 hours later. எப்போ தூங்கி எழுந்தேன், மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12:30 ஆகும். சாப்பிட கூட இல்லை, சாப்பாடு தான் வச்சேன். படுத்தான், அப்படியே தூங்கிட்டேன். இதான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்புறோம். சரி, ஓகே, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு முதல்ல சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். 1 hour later. ஒரு வழியாக கிளம்பிட்டோம். தூங்கி எழுந்து தட்டி தடுமாறி அப்படியே குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம முதல்ல போகிற பிளேஸு எங்கே போகிறது அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லை. வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அங்கே போகலாமா, இல்லைன்னா இந்த புதுசாக பஸ் விட்டுருக்காங்க இல்லையா, அந்த பஸ்ஸுக்கு போகலாமா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. பட் ஆனால் அந்த பஸ்ஸு போகணுன்னா 4 o'clock to 10 o'clock அந்த டைம் தான் இருக்கும். இப்போ மணி பார்த்திங்கன்னா 1 o'clock சம்திங். அதனால் முதல்ல பராசக்தி செட்டப்புக்கு போயிடலான்ட்டு இருக்கு. நான் மட்டும் இல்லை, கூட என்னோடய ஃப்ரெண்டும் வருவான். ஸோ கேமராமேனாக அவன் தான் இருக்க போகிறான். அப்படி இல்லைன்னா நம்மளே செல்ஃபி ஸ்டிக்கில் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒரடியாக வள்ளுவர் கோட்டத்துக்கு வந்துட்டோம். ஆனால் ஒரு சின்ன சிக்கல்னா, பராசக்தி செட்டப் எடுத்து 1 மாதம் ஆயிடுச்சு. ஒரு மனுஷன் சொன்ன பேச்சை கேட்டு வந்தேன். நினச்சேன், அப்போவே நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். செட்டப்பு ஆல்ரெடி இந்த டிசம்பர் மந்த்து முடிஞ்ச மாதிரி தான் காமிச்சிச்சு. சரி, ஒரு ஆசையில் வந்தேன், சரி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா செட்டப் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் எனக்கு வள்ளுவர் கோட்டம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. எனக்கும் சரி, என்னுடைய நண்பன் இருக்கான்ல, இவனுக்கும் சரி. அதனால் இதை சுற்றி பார்த்துடலாம் அப்படின்ட்டு இருக்கு. முகம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது தேர். ஃபர்ஸ்ட் டைமாக சென்னையில் இவ்வளோ பெரிய தேரை பார்க்குறேன். நீ தள்ளு, நான் பின்னாடி தள்ளுன்னு வேணா சொல்கிறேன். உள்ள சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி.
வள்ளுவர் கோட்டம் இருக்கு இல்லையா, இந்த கட்டடம் வந்து கட்டப்பட்டது பாத்தீங்கன்னா 1970 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கருணாநிதி இருக்காரு இல்லையா, ஸோ அவரால் இது வந்து ஸ்டார்ட் ஆனச்சு இந்த இடம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1976 இது வந்து திறந்திருக்காங்க. இது எல்லாமே கட்டி முடிச்சு திறக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 6 வருஷமா இந்த வள்ளுவர் கோட்டம் இருக்கு இல்லையா, இந்த கட்டடம் வந்து கட்டப்பட்டிருக்கு. அது யாரால கட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை வந்து வடிவமைச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கட்டட கலைஞர் கணபதி அப்படின்றவர் தான் இந்த கட்டடத்தையும் கட்டியிருப்பாரு. 1970 கட்டப்பட்டு திறக்கப்பட்டது. கடவுள் வாழ்த்து, இடனறிதல், நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லி இந்த தேர் முழுக்க வந்து ஃபுல்லா வந்து போட்டு வச்சிருக்காங்க. பிளஸ் அதுல நம்பர்ஸும் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. ஆமா, 55, 54, 53, 54 போட்டு வச்சிருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்கு இல்ல? ஓகே, நம்ம அடுத்தது உள்ள போலாம் என்ன இருக்கு அப்படின்னு. இதுதான் அதோட மெயின் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கும் தெரியல. நான் வந்து ஆக்சுவலி இங்க வந்தது பராசக்தியோட செட்டப் பார்த்துட்டு போலான்ட்டு வந்திருந்தேன். ஏன்னா இதை பத்தி நான் பெருசா சர்ச் பண்ணி படிக்கல. அதுல இது எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். நல்லா இருக்கு. படிக்கட்டும் ஸ்டார்கேஸும் இருக்கு. இந்த பக்கம் மின் தூக்கி லிஃப்ட்டும் வச்சிருக்காங்க. ஆனா எல்லாமே லாக்ல இருக்கு. லிஃப்ட் மட்டும் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய வே இருக்குங்க. ஆனா வே எல்லாமே லாக்ல தான் இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு. இது ஓப்பன்ல இருக்கான்னு தெரியல. இது எப்படி உள்ள போக முடியுமா இல்ல வெளியே மட்டும்தான் சுத்தி பார்க்க முடியுமான்னு தெரியலையே. எங்க இருக்கான்ல, இதுதான் அந்த லவ் பண்றவங்க கூட வரக்கூடாதுன்னு சொல்றது. என்ன முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி போன் பேசிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா உள்ள உண்மையாலுமே ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குங்க. கட்டிடக்கலையா இருக்கட்டும், மதுரையில அந்த 1000 கால் மண்டபம் இருக்கு இல்லையா, ஸோ அதுல நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தது வந்து அதே மாதிரி இருக்கக்கூடிய, அதே மாதிரின்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி இருக்கக்கூடியது இதைத்தான் நான் பார்க்கிறேன். நான் சொன்னேன்ல, இந்த 1976 தான் இது திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் சொன்ன மாதிரி 1976 தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதான்டா இவரு திருவள்ளுவர் நினைவாக தான்டா கட்டப்பட்டிருக்குது வள்ளுவர் கோட்டத்துல. அது சிலை வச்சிருக்காங்கப்பா. இங்க வந்து கோட்டை மாதிரி கட்டிருக்காங்க வள்ளுவர் கோட்டம். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மேல இருக்கிற ஸ்பாட் இருக்கு இல்லையா, மொட்டை மாடியில இருக்கிற ஸ்பாட்டு முக்கியமா போட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ஸ்பாட்டா இருக்கும். இது மாதிரி தூண் இருக்கு இல்லையா, இந்த தூண்ல நின்று போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும். நம்ம வந்து மேல வந்ததுக்கான காரணமே இந்த தேருக்குள்ள போறதுதான். ஆக்சுவலி உண்மையாலுமே தேர் நல்லா இருக்குங்க, ஒரு மாதிரி நல்ல வைபா இருக்கு. பிளஸ் அந்த 133 அதிகாரத்தை பதிச்சிருக்காங்கல்ல, அது இன்னும் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த குரல்ல நம்பர்ஸோட போட்டு வச்சிருக்காங்க அதிகாரத்தை. நல்லா இருக்கு. உள்ள என்ன இருக்குன்றத போய் பார்க்கலாம்.
எடா சிவா, ஏன்னா இங்க என்ன பிடிச்சிருக்கு உனக்கு வந்ததுல மண்டபத்துல? ஆயிரங்கால் மண்டபம், அந்த ஆயிரங்கால் மண்டபம். பையன் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். இந்த வள்ளூர் கோட்டத்துல கட்டியிருக்க அந்த இது மட்டும் லைக் அந்த இல்ல, அந்த சிலை நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அந்த தேர்ல வந்து அந்த அதிகாரம் எல்லாம் போட்டிருந்தாங்கல்ல, அது ஆமா. ப்ளஸ் எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பிடிச்சிருக்கு. இங்க இந்த கட்டிடம் இது கட்டியிருக்காங்க இல்லையா, அது பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. கட்டினவருக்கே இந்த மண்டபத்தை எழுதி கொடுத்துடலாம். லைக் அந்த மாதிரி இருக்கு. ஆமா, என்னென்ன சொல்றான் பாருங்க. அந்த இதை பாரியா, எந்த மாதிரி ஒரு பழைய காலத்துல எந்த மாதிரி கட்டியிருக்காங்கன்னு பாத்தியா? எனக்கு தெரிஞ்சு அதான் 1976 கட்டப்பட்டதுன்னா எத்தனை வருஷம் பழமையானது? அது ஒரு 26, எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா 26, சில ஒரு 35 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 35-36 வருஷமா இது ஆகுது கட்டப்பட்டு. காலத்துல படிக்கவா செஞ்சாங்க, யோசிச்சு பாரு. பிளஸ் அது ஒண்ணு, அதுக்கப்புறம் ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இடையில நான் பார்த்தேன். ஸோ அதுவும் பதிக்கப்பட்டது 2016 சம்திங் நினைக்கிறேன். ஸோ ரெனோவேஷனும் பண்ணியிருக்காங்க. இது எதை கேக்குறேன்னா, இந்த ஸ்ட்ரக்சருக்கு எல்லாம் அந்த காலத்துல படிக்கவா செய்தாங்க. எந்த மாதிரி அவங்க இமேஜினேஷன் இருந்திருக்கு அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே இம்ப்ரெசிங்கா இருக்கு. பிளஸ் இன்னொன்னு வந்த விஷயம் இன்னொன்னு, ஆமா, பராசக்தி செட்டப்பை பார்க்கறதுக்கு வந்தோம். அது வந்து ஒரு மனுஷன் சொன்னாரு. நான் அவர்கிட்ட கேட்டேனே, இதே மாதிரி செட்டப் இருக்குமா அப்படின்னு எடுத்து, தம்பி அது வந்து தமிழோட பாரம்பரியம் தம்பி, பராசக்தி படம், அது வந்து அவ்வளவு சீக்கிரம்லாம் எடுத்துட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. சரி, அவரை நம்பி வந்து கேட்டா, அவர்கிட்ட அங்க வாட்ச்மேன் அண்ணா இருந்தாரு, கேட்டானே செட்டப் இருக்கானா அப்படின்னுட்டு. இப்போ அதை எடுத்து 1 மாசம் ஆகுதுப்பா, போன மாசமே எடுத்துட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இருந்தாலும் இவரு திருக்குறள் அந்த அதிகாரத்தை பார்த்தது, திருவள்ளுவரோட இந்த சிலையை பார்த்தது நல்லா இருக்கு. ப்ளஸ் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த இடம், அந்த ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு. நல்லா போட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல பிளேஸா இருக்கும். இந்த தூண்லாம் இருக்கு பாருங்க, இந்த தூண்லாம் நல்லா இருக்கு பார்க்க. நம்ம அடுத்தது எங்க போக போறோம்னா, அந்த பஸ் இருக்கு இல்லையா, அந்த பஸ்ஸுக்கு நம்ம போயிட்டு நம்ம விளாக் கண்டினியூ பண்ணலாம். இன்னும் கீழே அங்கே இறங்குற பிளேஸ் மாதிரி இருக்கு. அங்கே என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே ஏதோ குளம் இருக்குன்ற மாதிரி படித்தேன், கேள்விப்பட்டேன். ஸோ அதையும் பார்க்கலாம், அங்கே ஏதாவது இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு நம்ம அப்படிங்கிறது கிளம்பலாம். ஏன்னா உள்ள அலோடு இல்லை போல, உள்ள இருக்கு ஒரு ரூம் மாதிரி, ஆனால் எல்லா அந்த சுற்றி இருக்கிற எல்லா கதவுமே லாக்ல இருக்கு, அதனால பார்க்க முடியல. உடைச்சிடலாம் காய்ஸ். அவர் உடைப்பாரு, அப்படியே 2 பேரும் கொண்டு வைக்க உட்கார வச்சிருவாங்க. வள்ளூர் கோட்டத்துல நம்ம மேல மாடிக்கு வந்தோம்னா ஆம்பியன்ஸ் இப்படிதான் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா அந்த தேர் இருக்கு இல்லையா, தேர் உள்ள திருவள்ளுவருடைய அந்த சிலை வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த சொன்ன மாதிரி அந்த தேர்ல கிட்டத்தட்ட அந்த 33 அதிகாரம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த பெயிண்டால வரையப்பட்ட புகைப்படம் இருக்கு. இது நீங்க வந்து நம்ம ஸ்கூல் புக்லயே பார்த்துருப்போம், அதே இதுலதான் இது வரைஞ்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இதை தவிர்த்து பார்க்கறதுக்கு மேல ஒன்றும் இல்லை. ஆனா போட்டோஸ் இதே மாதிரி வீடியோஸ் அப்படிலாம் நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தா இந்த ஏரியாவுக்கு நீங்க வந்து, அதாவது இந்த பிளேஸ்க்கு வந்து நீங்க எடுத்துக்கலாம். நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த தூணா இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாமே இந்த மதுரையில் ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது. உங்களுக்கு கொடுக்குமான்னு எனக்கு தெரியல, பட் அப்படியே நம்ம இந்த பக்கம் போற மாதிரி இருக்கும். இங்க ஆனா என்ன இருக்குன்னு தெரில. குளம் இருக்குன்ற மாதிரி நான் படித்தேன், பட் ஆனால் அந்த குளம் இருக்குமான்னு எனக்கு தெரில. இங்க நீங்க வர மாதிரி இருந்தா என்ன பார்க்கலாம்னா, முக்கியமா அந்த தேருக்காக வேணா நீங்க வரலாம். அந்த திருவள்ளுவர் சிலையை பார்க்கறதுக்கு வரலாம். நீங்க அந்த தேரோடைய ஸ்ட்ரக்சரு, அந்த அதிகாரம்லாம் பொதிக்கப்பட்டிருக்குல்ல அது, பிளஸ் நீங்க ஏதாவது ரீல்ஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த மாடியில வந்து நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு சொல்ல போனா. இந்த கட்டிடத்தோட அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இது கட்டினவர் நான் சொன்ன மாதிரி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் சிலையை கட்டினவர் தான், அந்த கணபதின்றவர் கட்டினவர் தான் இந்த கட்டிடக்கலையும் அவர் கட்டிருக்காரு. அது 1970 வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1976 இது முடியப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 6 வருஷமா இந்த கட்டடத்தை வந்து கட்டப்பட்டிருக்கு. ஆனா உள்ள கீழே இருக்கு இல்லையா, அந்த மண்டபம் மாதிரி இருக்கிற மெயின் ஏரியா லாக்ல இருக்கு. அது உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரில. நாங்க பார்த்தது வந்தோம்னா வெளியே அந்த ஆம்பியன்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து தேரை வந்து பார்த்தோம், திருவள்ளுவருடைய சிலையை பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து மொட்டை மாடி. இதுதான். இதுக்கப்புறம் பார்க்குற மாதிரி வேற ஒன்றும் இல்லை. கீழே ஃபுல்லாவே இதுல குளம் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனா அதுதான் குளம்னு நினைக்கிறேன்.
தண்ணி வத்திருக்கா இல்லை அதுதான் குளமானே தெரியலையே. குளத்துல பாதி கூட இல்லை, ஆனால் குளம்ன்ற மாதிரி பார்த்தேன். ஸோ அவ்வளோதான், நம்ம அங்கேருந்து ஏறணும்னா இங்கே இறங்குற மாதிரி இருக்கு. ஸோ இதோட ஃபினிஷ். இதுக்கப்புறம் இங்கே ஒன்றும் பார்க்குற மாதிரி இல்லை. பட் ஆனால் இங்கே ஒரு நல்ல ஆம்பியன்ஸ். இங்கே வந்து ஒரு இடத்துல சில் பண்ணிட்டு போகலாம். ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது, இல்லை டயர்டாக இருக்குது, ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே சில் பண்ணிவிட்டு ஸோ அந்த சிலையை வந்து பார்த்துட்டு போகலாம். இங்கே என்ட்ரன்ஸில் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறள் புக் ஸ்டோர் ஒன்று இருக்குது பாருங்க. இதில் வந்து திருக்குறளுடைய புக்ஸு ப்ளஸ் அந்த டிஷர்ட்ஸு, அந்த திருக்குறள் குறள் இருக்கு இல்லையா, அது பதிக்கப்பட்ட அந்த டிஷர்ட்ஸ் இருக்குது, அவருடைய சிலை இதெல்லாமே இருக்குது. நான் வந்து ஒரே ஒரு ஸ்டிக்கர் மட்டும் வாங்கியிருக்கேன், இதுக்குள்ளே இருக்குது. அதாவது தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ற திருக்குறள் தான். அதாவது தெய்வத்தாலேயே ஒரு விஷயம் பண்ண முடியல, அவங்க கிட்ட இருந்து அருளே கிடைக்கல அப்படின்னு இருந்தாலுமே நம்ம முயற்சி பண்ண ஒரு விஷயத்துல அப்படின்னா கண்டிப்பா அதுல பெரிய ஆள் ஆகலான்றது தான் இந்த திருக்குறள். அதாவது இன்னொரு விஷயம், ரொம்ப பிரமிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படி என்னன்னா, திருக்குறள்ல அந்த திருவள்ளுவர் விஷயத்துல அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட கிமு நூற்றாண்டுல அவர் பிறந்தாரு. அப்போ எழுதப்பட்ட திருக்குறள், நிறைய திருக்குறள் எழுதியிருக்காரு. அதுல அழிக்கப்பட்டதுல 1300 குறள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இப்போ வரைக்கும். அப்போ எழுதப்பட்ட திருக்குறள் வந்து இந்த காலகட்டம் வரை எல்லாராலையுமே அந்த ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு குறளாக தான் இருந்துட்டு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறளுமே இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா அதுல வந்து மேட்ச் ஆகும். இது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லாமே இப்போ வரைக்குமே ஓகே, இது வந்து திருக்குறள், இந்த நம்ம வாழ்க்கைக்கு வந்து இதை எடுத்துக்கலாம், இந்த திருக்குறள் இந்த வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த காலகட்டம் வரையுமே இந்த திருக்குறள்ன்றது இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்க இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னா திருவள்ளுவர் சிலையை பார்க்கலாம். அந்த சிலையோடைய ஆர்கிடெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது நீங்கள் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ளஸ் அந்த தேர், இந்த ஆம்பியன்ஸு, இது எல்லாமே உட்காந்து கொஞ்சம் சில் பண்ணிட்டு போகலாம் நீங்கள் இந்த இடத்துக்கு வர மாதிரி இருந்தால். இந்த ஸ்டிக்கரில் சொன்ன மாதிரி தான் அந்த திருக்குறள் இருக்கு இல்லையா, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ற மாதிரி தான் வாழ்க்கையும். கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, என்னைக்காவது ஒரு நாள் அந்த விஷயத்தில் கண்டிப்பாக பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறோம். பாய்.